முதல் வினா, தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பன்னாட்டு விமான நிலையம் எது? தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பன்னாட்டு விமான நிலையம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அண்ணா விமான நிலையம். இரண்டாவது வினா, தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பசுமை விமான நிலையம் எது? தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பசுமை விமான நிலையம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஸ்ரீபெரும்புதூர். மூன்றாவது வினா, தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 12,115. நாலாவது வினா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் என்று. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் எப்பொழுது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, பிப்ரவரி 9. ஐந்தாவது வினா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, பாரதியார். ஆறாவது வினா, ராஜாஜி அறிமுகப்படுத்திய கல்வி முறை என்ன? ராஜாஜி அறிமுகப்படுத்திய கல்வி முறை என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, குலக்கல்வி முறை. ஏழாவது வினா, தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1970. எட்டாவது வினா, தமிழகத்தில் 10+2+3 எனும் கல்வி முறை அமலுக்கு வந்த ஆண்டு. தமிழகத்தில் 10+2+3 எனும் கல்வி முறை அமலுக்கு வந்த ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 1978. ஒன்பதாவது வினா, சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் டி, கிபி 1857. பத்தாவது வினா, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை கிபி 1929. 11வது வினா, திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கிபி 2009 செப்டம்பர் 30. 12வது வினா, நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, சர் சி வி ராமன். 13வது வினா, இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் யார்? இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ராஜாஜி. 4வது வினா, ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் யார்? ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, அகிலன். 15வது வினா, தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்? தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, சிவாஜி கணேசன்.
16வது வினா தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார்? தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பத்மினி ஜேசுதுரை. 17வது வினா தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எது? தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரதாப முதலியார் சரித்திரம். 18வது வினா தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் எது? தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மதராஸ் மெயில். 19வது வினா தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் எது? தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி சுதேசமித்திரன். தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன். 20வது வினா தென்னிந்தியாவின் நுழைவாயில் எது? தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னை. 21வது வினா தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது? தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. 22வது வினா தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி எது? தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நாகப்பட்டினம். 23வது வினா தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எது? தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவகங்கை. தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை. 24வது வினா தமிழ்நாட்டின் புனித பூமி எது? தமிழ்நாட்டின் புனித பூமி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராமநாதபுரம். தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம். 25வது வினா தென்னாட்டு கங்கை எது? தென்னாட்டு கங்கை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காவிரி. தென்னாட்டு கங்கை காவிரி. 26வது வினா புவியியலாளர்களின் சொர்க்கம் எது? புவியியலாளர்களின் சொர்க்கம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சேலம். 27வது வினா தமிழகத்தில் முதலாக பழைய கற்கால கருவிகளை சென்னைக்கு அருகிலுள்ள பல்லாவரத்தில் கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். 28வது வினா கிரேக்க எழுத்தாளரான மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்ற நூல் எதை பற்றி கூறுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தமிழ் அரசுகள் பற்றி. 29வது வினா தமிழக வரலாற்றின் பொற்காலம் எது? தமிழக வரலாற்றின் பொற்காலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சங்க காலம். 30வது வினா தமிழகத்தின் இருண்ட காலம் எது? தமிழகத்தின் இருண்ட காலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி களப்பிரர்களின் காலம்.
31வது வினா 15 ஆகஸ்ட் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். 32வது வினா தமிழ்நாட்டு மிதவாதத்தின் தந்தை யார்? தமிழ்நாட்டின் மிதவாதத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சேலம் விஜயராகவாச்சாரி. 33வது வினா தமிழ்நாட்டின் திலகர் யார்? தமிழ்நாட்டின் திலகர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரம். 34வது வினா தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி எஸ்.ஆர். கண்ணம்மாள். 35வது வினா 1955 எட்டயபுரத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை துவக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி காமராஜர். 36வது வினா 2006 பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மு. கருணாநிதி. 37வது வினா திராவிட வேதம் எது? திராவிட வேதம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நம்மாழ்வாரின் திருமொழி. 38வது வினா நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை யார்? நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வ.வே.சு. ஐயர். 39வது வினா பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி தந்தை பெரியார். 40வது வினா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யார்? தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி தந்தை பெரியார். தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார். 41வது வினா இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார்? இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். 42வது வினா இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார்? இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் ஏபிஜே அப்துல் கலாம். 43வது வினா இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் மயில்சாமி அண்ணாதுரை. 44வது வினா தனித்தமிழ் இசைக்காவலர் யார்? தனித்தமிழ் இசைக்காவலர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி அண்ணாமலை செட்டியார். 45வது வினா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார்?
இதற்கான சரியான ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். 46வது வினா தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை யார்? தமிழ் பத்திரிகையின் உலகின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஜி சுப்பிரமணிய ஐயர். தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை ஜி சுப்பிரமணிய ஐயர். 47வது வினா தமிழ் நாடகத்தின் தந்தை யார்? தமிழ் நாடகத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பம்மல் சம்பந்த முதலியார். 42வது வினா ஆஸ்கார் விருது பெற்ற முதல் தமிழர் யார்? ஆஸ்கார் விருது பெற்ற முதல் தமிழர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஏ.ஆர். ரகுமான். 49வது வினா தமிழ்நாட்டின் மாநில பறவையின் பெயர் என்ன? தமிழ்நாட்டின் மாநில பறவையின் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில பறவையின் பெயர் மரகத புறா. கடைசி வினா தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1948. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பற்றி முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மேலே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம். அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். முதல் வினா தமிழ்நாட்டின் தலைநகர் எது? தமிழ்நாட்டின் தலைநகர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சென்னை. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை. இரண்டாவது வினா தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு எவ்வளவு? தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1,30,058 சதுர கிலோமீட்டர். மூன்றாவது வினா தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 12,620. நாலாவது வினா தமிழ்நாட்டில் வருவாய் கிராமங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாட்டில் வருவாய் கிராமங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 16,564. ஐந்தாவது வினா தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 235. ஆறாவது வினா தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 39. தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 39. ஏழாவது வினா தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 18. எட்டாவது வினா பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம் எது? பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி தமிழ்நாடு. பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. 9வது வினா தமிழகத்தின் உயர்ந்த மலைச்சிகரம் எது? தமிழகத்தின் உயர்ந்த மலைச்சிகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி தொட்டபெட்டா. தமிழகத்தின் உயர்ந்த மலைச்சிகரம் தொட்டபெட்டா.
10வது வினா தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிசன் நீரூற்றுகள் உள்ள பள்ளத்தாக்கு எது? தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிசன் நீரூற்றுகள் உள்ள பள்ளத்தாக்கு எது? சரியான ஆப்ஷன் ஏ வெள்ளாற்று பள்ளத்தாக்குகள். 11வது வினா தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு எது? தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி காவிரி. தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு காவிரி. 12வது வினா தமிழ்நாட்டின் கேரள இடத்தில் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? தமிழ்நாட்டில் அதாவது கேரளா இடத்தில் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? சரியான ஆப்ஷன் பி ஜான் பென்னிக் குயிக். 13வது வினா தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நதி எது? தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நதி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி பவானி. தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நதி பவானி. 14வது வினா தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் ஆறு எது? தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் ஆறு எது? சரியான ஆப்ஷன் ஏ நொய்யல் ஆறு. தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் ஆறு நொய்யல் ஆறு. 15வது வினா தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கல்லணை. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை. 16வது வினா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது? ஆப்ஷன் பி மேட்டூர் அணை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை மேட்டூர் அணை. வினா தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது? தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சோலையாறு அணை. தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோலையாறு அணை. 18வது வினா தமிழ்நாட்டில் உள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா எது? தென்னிந்தியாவின் ஸ்பா எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி குற்றால அருவி. தென்னிந்தியாவின் ஸ்பா குற்றாலம். 19வது வினா தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவின் நயாகரா எது? இந்தியாவின் நயாகரா எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஒகேனக்கல் அருவி. தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவின் நயாகரா எதுனா ஒகேனக்கல் அருவி. 20வது வினா உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை எது? உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மெரினா கடற்கரை. உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை மெரினா கடற்கரை. 21வது வினா தமிழ்நாட்டின் காலநிலை எந்த காலநிலை சார்ந்ததாகும்? தமிழ்நாட்டின் காலநிலை எந்த காலநிலையை சார்ந்ததாகும்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அயன மண்டல. தமிழ்நாட்டின் காலநிலை அயன மண்டல காலநிலை சார்ந்ததாகும். வினா தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று எது? தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று எது? ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவக்காற்று. தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று. 23வது வினா தமிழகத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் மண் வகை எது? ஆப்ஷன் சி செம்மண். வினா தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு? தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1882. தமிழ்நாடு வனச்சட்டம் 1882ஆம் ஆண்டு.
25வது வினா தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1949. தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1949ஆம் ஆண்டு. 26வது வினா தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1980. 27வது வினா தமிழ்நாட்டில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ திருவாரூர். தமிழ்நாட்டில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் திருவாரூர். 28வது வினா தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட சரணாலயம் எது? தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட சரணாலயம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி முதுமலை. தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட சரணாலயம் முதுமலை. 29வது வினா தமிழகத்தின் மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர். 30வது வினா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது உயிர்கோள காப்பகம் எது? இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது உயிர்கோள காப்பகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நீலகிரி. 31வது வினா தமிழகத்தின் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மன்னார் வளைகுடா. 32வது வினா தமிழ்நாட்டின் முதன்மையான மற்றும் பழமையான தொழில் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி வேளாண்மை தொழில். 33வது வினா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது? தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி காவிரி டெல்டா. 34வது வினா தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆடுதுறை. 35வது வினா தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பெயர் எது? தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பெயர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கரும்பு. தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் கரும்பு. 36வது வினா தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை நீளம் எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1076 கிலோமீட்டர். 37வது வினா தமிழ்நாட்டில் எந்த பாசன முறை அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது? தமிழ்நாட்டில் எந்த பாசன முறை மிக அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கிணற்று பாசனம். 38வது வினா இந்தியாவின் எத்தனை சதவீதம் லிக்னைட் தமிழகத்திலிருந்து கிடைக்கிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 0.9%. 39வது வினா தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பைக்காரா.
வினா தமிழகத்தின் முதல் அனல் மின் திட்டம் எது? ஆப்ஷன் பி நெய்வேலி. 41 வினா தமிழகத்தின் முதல் கூட்டுறவுத்துறை மின் திட்டம் எது? சரியான ஆப்ஷன் சி ஜெயங்கொண்டம். 42 வினா தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் எது? ஆப்ஷன் டி கல்பாக்கம். தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கம். 43 வினா ஜெட்ரோபா தாவரத்தை பயன்படுத்தி பயோடீசல் தயாரிக்க கொள்கையை வகுத்துள்ள ஒரே மாநிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 44 வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். 45 வினா தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு எது? தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மூன்றும் சரி. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். 46 வினா தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கரூர். 47 வினா தெற்காசியாவின் டெட்ராய்டு எது? ஆப்ஷன் டி சென்னை. 42 வினா தமிழ்நாட்டின் வெளியே செல்லும் தங்க நாற்கர சாலை நீளம் எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1632 கிலோமீட்டர். 49 வினா ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எங்கு உள்ளது? சரியான ஆப்ஷன் ஏ சென்னை கோயம்பேடு. கடைசி வினா இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது? ஆப்ஷன் சி சென்னை. நண்பர்களே, நீங்க நம்ம தமிழ்நாட்டை பற்றி முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம். அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பற்றிய முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது? தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் மாநில நடனம் பரதநாட்டியம். இரண்டாவது வினா தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு என்ன? தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கபடி. தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி. மூன்றாவது வினா தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் எது? தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நீராறும் கடலுடுத்த. நாலாவது வினா
தமிழ்நாட்டின் ஆண் பெண் விகிதம் என்ன? தமிழ்நாட்டின் ஆண் பெண் விகிதம் என்ன? இதற்கான சரியான விடை 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள். ஐந்தாவது வினா, தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கன்னியாகுமரி. தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. ஆறாவது வினா, தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சென்னை. ஏழாவது வினா, தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நீலகிரி. எட்டாவது வினா, தமிழ்நாட்டின் குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி தர்மபுரி. ஒன்பதாவது வினா, தமிழ்நாட்டின் குறைந்த கல்வியறிவு கொண்டுள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் குறைந்த கல்வியறிவை கொண்டுள்ள மாவட்டம் எது? சரியான ஆப்ஷன் டி தர்மபுரி. பத்தாவது வினா, தமிழ்நாட்டின் மாநில முத்திரைச்சொல் என்ன? தமிழ்நாட்டின் மாநில முத்திரைச்சொல் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி வாய்மையே வெல்லும். பதினோராவது வினா, கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சேர்வராயன் மலை. பன்னெண்டாவது வினா, ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம். ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம். இதற்கான சரியான ஆப்ஷன் பி வேலூர். பதிமூணாவது வினா, சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி விருதுநகர், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர். 14வது வினா, மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ விராலிமலை. 15வது வினா, கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம். கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம். இதற்கான சரியான ஆப்ஷன் சி திருநெல்வேலி. 16வது வினா, ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது? ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பெரம்பூர். 17வது வினா, இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை எங்கு உள்ளது? இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி உதகமண்டலம். 18வது வினா, கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்லும் நெடுஞ்சாலை எது? கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்லும் நெடுஞ்சாலை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ NH7.
19வது வினா தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் எது? தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. 20வது வினா தமிழ்நாட்டின் உயரமான சிலை எது? தமிழ்நாட்டின் உயரமான சிலை எது? சரியான ஆப்ஷன் பி திருவள்ளுவர் சிலை. 21வது வினா தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் யார்? தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி வாணிதாசன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். 22வது வினா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி எம்.எஸ். சுவாமிநாதன். 23வது வினா தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார்? தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ திரு சுப்பராயலு ரெட்டியார். 24வது வினா தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஜெயங்கொண்டம். 25வது வினா தென்னிந்தியாவின் காசி எது? தென்னிந்தியாவின் காசி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ராமேஸ்வரம். தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம். 26வது வினா தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு எப்பொழுது? தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு எப்பொழுது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1964. தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு 1964. தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஈரோடு. 28வது வினா தமிழகத்தில் சதுப்பு நில காடுகள் சுரப்புன்னை காடுகள் உள்ள மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கடலூர். 29வது வினா புனித பசுக்களின் பூமி எது? புனித பசுக்களின் பூமி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கரூர். புனித பசுக்களின் பூமி கரூர். 30வது வினா ஆசியாவின் இரண்டாவது பெரிய காகித உற்பத்தி ஆலை எங்கு உள்ளது? ஆசியாவின் இரண்டாவது பெரிய காகித உற்பத்தி ஆலை எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ புகழூர் காகித ஆலை. 30வது வினா இந்திய அருமன் தொழிற்சாலை எங்கு உள்ளது? இந்திய அருமன் தொழிற்சாலை எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மணவாளக்குறிச்சி. இந்திய அருமன் தொழிற்சாலை மணவாளக்குறிச்சியில் உள்ளது. 32வது வினா முதல் உலகப் போரின் போது மயசக்தி நாடுகளால் தாக்கப்பட்ட ஒரே இந்திய நகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சென்னை. 33வது வினா இந்தியாவின் பின்னலாடை நகரம் மற்றும் டாலர் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? இந்தியாவின் பின்னலாடை நகரம் டாலர் நகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி திருப்பூர்.
34வது வினா தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை எது? தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி அம்பத்தூர் தொழிற்பேட்டை. 35வது வினா இந்தியாவின் இரண்டாவது உப்பு உற்பத்தி மையம். இந்தியாவின் இரண்டாவது உப்பு உற்பத்தி மையம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி தூத்துக்குடி. 36வது வினா இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி எனப்படும் நியூட்ரினோ ஆய்வு மையம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மேகமலை அம்பரப்பர் காடு. 37வது வினா இந்தியாவில் முதலாக ISO 9001 தரச்சான்று பெற்ற மாவட்ட நிர்வாகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி தேனி மாவட்டம். 38வது வினா சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் எது? சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி புதுக்கோட்டை சமஸ்தானம். 39வது வினா கிழக்கின் ட்ராய் எது? கிழக்கின் ட்ராய் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி செஞ்சிக்கோட்டை. 40வது வினா சோழர் கால நிர்வாகம் பற்றிய கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது? சோழர் கால நிர்வாகம் பற்றிய கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ குடுமியான் மலை. 41வது வினா பல்லவர் கால இசைக்கலை பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது? பல்லவர் கால இசைக்கலை பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது? சரியான ஆப்ஷன் ஏ குடுமியான் மலை. 42வது வினா சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் எது? சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சின்னமனூர் செப்பேடுகள். 43வது வினா ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த இடம் எது? ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி அரிக்கமேடு. 44வது வினா தமிழ்நாட்டில் வாட் வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? தமிழ்நாட்டில் வாட் வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 2007. 45வது வினா கைத்தறி உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கும் மாநிலம் எது? கைத்தறி உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கும் மாநிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 46வது வினா பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் எது? பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 47வது வினா தமிழ்நாட்டின் முதன்மையான மீன்பிடி துறைமுகம். தமிழ்நாட்டின் முதன்மையான மீன்பிடி துறைமுகம்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி. 48வது வினா ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம். ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கன்னியாகுமரி.
49 வினா தமிழ்நாட்டில் 3 பருவ காலங்களிலும் மழையை பெறும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் 3 பருவ காலங்களிலும் மழையை பெறும் மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. கடைசி வினா நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது? நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பற்றி முக்கியமாக 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மேலே கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம். முதல் வினா மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம். மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி திருநெல்வேலி. இரண்டாவது வினா தமிழ்நாட்டில் அஇஅதிமுக முதலில் ஆட்சிக்கு வந்த ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1977. மூன்றாவது வினா மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் எது? மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மதுரை. மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் மதுரை. நாலாவது வினா பல்லவ மன்னர்களில் சித்திரக்கார புலி என்ற அடைமொழி பெற்றவர் யார்? பல்லவ மன்னர்களில் சித்திரக்கார புலி என்று அடைமொழி பெற்றவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன். சித்திரக்கார புலி என்று அடைமொழி பெற்றவர் மகேந்திரவர்மன். ஐந்தாவது வினா ஜீவானந்தம் ஜனசக்தி என்ற இதழை எந்த ஆண்டு தொடங்கினார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1937. ஆறாவது வினா 8வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட இடம் எங்கு? 8வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட இடம். இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர். 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் நடத்தப்பட்டது. ஏழாவது வினா கருப்பு மலர்கள் என்ற புதுக்கவிதை நூலின் ஆசிரியர் யார்? கருப்பு மலர்கள் என்ற புதுக்கவிதை நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி நா காமராசன். கருப்பு மலர்கள் என்ற புதுக்கவிதையின் ஆசிரியர் நா காமராசன். எட்டாவது வினா பண்டைய தமிழ் கோட்டையை சுற்றியிருந்த அகழிகளில் எந்த வகை விலங்கினம் பாதுகாப்பாக விடப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி முதலை. ஒன்பதாவது வினா தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சென்னை. பத்தாவது வினா கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு விசாரித்த குழு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கோகுல கிருஷ்ணன் கமிஷன். 11வது வினா பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் யார்? பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சி ராஜகோபாலாச்சாரி. 12வது வினா திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஷ் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வாஞ்சிநாதன். 13வது வினா தமிழ்நாட்டின் தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது எது? தமிழ்நாட்டின் தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது எது?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை. 14வது வினா இரண்டாம் குலோத்துங்க சோழனின் மற்றொரு பெயர் என்ன? இரண்டாம் குலோத்துங்க சோழனின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கிருமி கொண்ட சோழன். 15வது வினா மந்திரமாவது நீரு என்று துவங்கும் பாடலை எழுதியவர் யார்? மந்திரமாவது நீரு என்று துவங்கும் பாடலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். 16வது வினா தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தனித்தொகுதிகள் எவ்வளவு உள்ளன? தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தனித்தொகுதிகள் எவ்வளவு உள்ளன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 7 தொகுதிகள். 17வது வினா மெட்ராஸ் மகாஜன சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? மெட்ராஸ் மகாஜன சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1884. 18வது வினா ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வந்தபோது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 19வது வினா தமிழில் அமைந்த முதல் இசை நாடகம் எது? தமிழில் அமைந்த முதல் இசை நாடகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஹரிச்சந்திரா நாடகம். 20வது வினா காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 2ஆம் நரசிம்மவர்மன். 21வது வினா தமிழ்நாட்டில் உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி மு கருணாநிதி. 22வது வினா வீராணத்தில் இருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர வீராணம் திட்டத்தை துவக்கிய முதல்வர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மு கருணாநிதி. 23வது வினா எமரால்டு அணை அமைந்துள்ள மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஊட்டி. 24வது வினா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஜானகி ராமச்சந்திரன். 25வது வினா தமிழக அரசு சின்னமாக விளங்குவது எது? தமிழக அரசு சின்னமாக விளங்குவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். 6வது வினா உலக தமிழ் செம்மொழி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கோயம்புத்தூர். 27வது வினா தமிழ்நாட்டில் NH-47 நெடுஞ்சாலை. தமிழ்நாட்டில் NH-47 நெடுஞ்சாலை. இதற்கான சரியான ஆப்ஷன் சி சேலம் டு கன்னியாகுமரி. 28வது வினா அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் வெளிவரும் தமிழ் மென்பொருள் எது?
இதற்கான சரியான ஆப்ஷன் பி கணியன் பூங்குன்றனார் விருது. 29 உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம். இதற்கான சரியான ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. 30 சாத்தனூர் அணைக்கட்டு எங்கு உள்ளது? சாத்தனூர் அணை எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தென்பெண்ணை. சாத்தனூர் அணைக்கட்டு தென்பெண்ணை. 31 இந்தியாவிலேயே முதலாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கர்நாடகா. 32 சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர பூண்டி நீர்த்தேக்கத்தை திட்டமிட்டவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சத்தியமூர்த்தி. 33 தொல்பொருளியலின் புதையல் நகரம் எது? தொல்பொருளியலின் புதையல் நகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி புதுக்கோட்டை. 34 கீழே நாடுகளின் ஏதென்ஸ் எது? கீழே நாடுகளின் ஏதென்ஸ் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி மதுரை. கீழே நாடுகளின் ஏதென்ஸ் மதுரை. 35 கல்லில் கவிதை. சரியான ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம். கல்லில் கவிதைக்கு எடுத்துக்காட்டு மாமல்லபுரம். 36 தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எது? தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மதுரை. தூங்கா நகரம் மதுரை. 37 மலை வாழிடங்களின் இளவரசி. மலை வாழிடங்களின் இளவரசி. இதற்கான சரியான ஆப்ஷன் பி கொடைக்கானல். 38 மலைகளின் இளவரசி. மலைகளின் இளவரசி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கொடைக்கானல். மலைகளின் இளவரசி கொடைக்கானல். 39 தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை எது? தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ராயபுரம் முதல் வாலஜா வரை. 40 ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி வைனிபாப் தொலைநோக்கி உள்ள இடம். இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ காவனூர். 41 தமிழகத்தில் உள்ள மிக நீளமான பாலம் எது? தமிழகத்தில் உள்ள மிக நீளமான பாலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி இந்திரா காந்தி பாலம். 42 தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் எது? தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி காளிதாஸ். 43 இந்திய நூலகவியலின் தந்தை யார்? இந்திய நூலகவியலின் தந்தை யார்?
இதற்கான சரியான ஆப்ஷன் டி சீர்காழி அரங்கநாதன். 44வது வினா உலகின் முதலாவது மகளிர் பொறியியல் கல்லூரி எது? உலகின் முதலாவது மகளிர் பொறியியல் கல்லூரி எது? பெரியார் மணியம்மை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி. 45வது வினா தமிழகத்தின் மாநில விலங்கு எது? தமிழகத்தின் மாநில விலங்கு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நீலகிரி வரையாடு. 46வது வினா தமிழகத்தின் மாநில மரம். தமிழகத்தின் மாநில மரம். சரியான ஆப்ஷன் டி பனை மரம். தமிழகத்தின் மாநில மரம் பனை மரம். 47வது வினா தமிழகத்தின் மாநில கனி எது? தமிழகத்தின் மாநில கனி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பலா. தமிழகத்தின் மாநில கனி பலா. 48வது வினா தமிழகத்தின் மாநில மலர். தமிழகத்தின் மாநில மலர். இதற்கான சரியான ஆப்ஷன் பி செங்காந்தல். தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் மலர். மக்கள் தொகையில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனையாவது மாநிலம்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 7வது மாநிலம். கடைசி வினா எழுத்தறிவில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனையாவது மாநிலம்? எழுத்தறிவில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனையாவது மாநிலம்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 8வது மாநிலம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பற்றி முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.